Hello, can you hear me, sir? Yes. Okay. குட் ஈவினிங் ஆல். அனைவருக்கும் மாலை வணக்கம். என்னோட பேர் ரமா. நான் ட்ரிவாண்ட்ரத்துலேருந்து பேசிட்டு இருக்கேன். டெக்னோபார்க்கில் ஒரு ஐடி ஃபார்மில் ஹெச்ஆராக ஒர்க் பண்ணுறேன். ஸோ வி ஷால் ஸ்டார்ட் த ப்ரோக்ராம். ஒரு ஃப்ரெண்டோடையோ ஒரு ரிலேட்டிவோடையோ அழைப்பை அக்செப்ட் பண்ணி இந்த ஒரு எஜுகேஷன் ப்ரோக்ராம் பற்றி மேலும் தெரிஞ்சுக்காக புதுசாக இந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ண வந்திருக்கும் அனைவரையும் இந்த ஃபோர்சேஜ் எனும் சிஸ்டத்தின் பேரிலும் அனைத்து லீடர்ஸின் பேரிலும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். ஸோ எந்த ஒரு நல்ல காரியம் துவங்குறதுக்கு முன்னாடியும் நம்ம நம்புற கடவுளை நினைத்துட்டு தொடங்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ரோக்ராமோட நல்ல நடப்புக்காக வி ஷால் ஹாவ் எ சைலண்ட் ப்ரேயர் ஃபார் ஃபியூ செகண்ட்ஸ். எல்லாரோட ஒத்துழைப்பும் வேண்டிக் கொள்கிறேன். Thank you all for your silent prayer. Good evening once again and welcome you all to this program. In the Forsage and wonderful program என்னவென்றும் அதோட வாய்ப்புகள் என்னவென்றும் நம்மளுக்கு புரிய வைக்கிறதுக்காக இன்னைக்கு இங்கே வருகை தந்திருப்பது கேரளா மாநிலத்தை சேர்ந்த மிஸ்டர் கெவின் சார். ப்ரொஃபஷனலி ஹீஸ் எ டாக்டர். ரொம்ப சீரியஸாக இந்த ப்ரோக்ராம் எடுத்து செஞ்சுட்டு இருக்கும் கெவின் சாரை என்னோட சார்பிலும் உங்கள் அனைவரின் சார்பிலும் நான் வெல்கம் பண்ணிக்கிறேன். So, Kevin sir, please welcome to the show. Thank you so much. Thank you, ma'am. Okay, please continue, sir. Thank you. Anyway, அனைவருக்கும் மாலை வணக்கம். மேடம் என்ன கரெக்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. எனக்கு பேர் வந்து கெவின். ஐம் டென்டல் சர்ஜன் பை ப்ரொஃபஷன். பிறந்து வளர்ந்து எல்லாமே கேரளாவானாலும் இப்போ வந்து செட்டில் பண்ணிருக்கிறது வந்து நாகர்கோவில், கன்னியாகுமரி மாவட்டம். அப்போ நீங்க இப்போ கேட்க போற இந்த விஷயம் இது வந்து ஆக்சுவலா ஒரு டெக்னாலஜி சம்பந்தமானது. ஒரு டெக்னாலஜின்னு அவங்களுக்கு தெரியும். ஒரு 1990s கிட்டத்தட்ட அந்த பீரியட்ல நம்ம கிட்ட வந்து ஒரு டெக்னாலஜி இருக்கு, இன்டர்நெட். அந்த இன்டர்நெட் அப்படி ஒரு சிஸ்டம் நம்ம கிட்ட வரும்போது நிறைய பேர் ஆக்சுவலா அதுக்கு எதிராக போராட்டம் பண்ண. ஆக்சுவலா நிறைய போராட்டம். லேப்டாப் வந்துச்சுன்னா நம்ம தொழில் வாய்ப்புகள் நிறைய, வேலை வாய்ப்புகள் நிறைய கம்மியாகும், அப்படி நிறைய விஷயங்கள் சொல்லி நிறைய போராட்டம் எல்லாம் பண்ணேன். ஆனா டெக்னாலஜி இப்போ வந்து எந்த அளவுக்கு நம்ம ஆக்கிரமிக்கப்பட்டிருக்குன்னு கேட்டாச்சுன்னா நமக்கு தெரியும். அன்னைக்கு யாரெல்லாம் போராட்டம் பண்ணதோ அந்த போராட்டம் பண்ண மக்கள்கிட்ட எல்லாம் இன்னைக்கு வந்து லேப்டாப்பே வச்சிருக்கு. அப்போ அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி ஆக்சுவலா பிளாக் செயின் டெக்னாலஜி. இது வந்து ஒரு புதுசா ஆக்சுவலா எஜுகேஷன் ப்ரோக்ராம். அதனால நான் இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் சஜஷன்ஸ் இருக்காங்க. அந்த சஜஷன்ஸ் என்னன்னா, நீங்க கொஞ்சம் அமைதியான ஒரு உட்காருனா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பிகாஸ் இது வந்து கொஞ்சம் படிக்க வேண்டிய விஷயம். பிடெக், எம்டெக் இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு பிஹெச்டி சப்ஜெக்டா நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் ஆகும் பிளாக் செயின் டெக்னாலஜி. அந்த மிகப்பெரிய சப்ஜெக்ட் வந்து கிட்டத்தட்ட 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸ் நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா அது கொஞ்சம் டைட். ஆனா போர் அடிக்க மாட்டேன், உங்களை போர் அடிக்க விட மாட்டேன். அது ரீசன் என்னன்னா நம்ம கொஞ்சம் சிம்பிளா இதை பத்தி பேசுவோம். மேடம் கரெக்டா என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. எனக்கு வந்து பேரு வந்து கெவின். ஐம் டென்டல் சர்ஜன் பை ப்ரொஃபஷன். இந்த வாய்ப்புக்கு, இந்த பொன்னான வாய்ப்புக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஆக்சுவலா எனக்கு வந்து ஏற்கனவே ஒரு டென்டல் சர்ஜன் ஆகும். அது கூட கொஞ்சம் ட்ரெடிஷனல் பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருந்தது. அந்த ட்ரெடிஷனல் பிசினஸ், ஒரு ரெஸ்டாரண்ட், 2 ஹோட்டல்ஸ், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்க டைம்ல ஆகும். இன்னைக்கு நிறைய விஷயம் நமக்கு எல்லாம் லைஃப்ல இன்னைக்கு வந்து பிஃபோர் கொரோனா அண்ட் ஆஃப்டர் கொரோனா அப்படிதான் சொல்ல முடியும். நிறைய பேரோட லைஃப்ல வந்து பெரிய பெரிய மாற்றங்கள், அது நல்லாகட்டும் மோசமா, அது வந்து கெட்டதாகட்டும், நிறைய மாற்றங்கள் நம்ம லைஃப்ல வந்து உருவாகிருக்கு. அதனால வந்து இனிமேல் வந்து நம்ம எல்லாமே நேரடியா பார்த்து ஒரு பிசிக்கல் மீட் வழியாக ஒரு பிசினஸ் நம்ம கிட்ட வருமா அப்படின்னா கொஞ்சம் டவுட் தான். என்னைக்கு தெரியும் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாமே 80% வந்து எப்படி எங்க மாறிச்சுன்னு கேட்டா, அவர் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம். கிட்டத்தட்ட HCL ஆகட்டும், EY ஆகட்டும், அந்த மாதிரி நிறைய தெரிஞ்ச ஃபர்ம்ஸ் எல்லாமே வேர்ல்டு வைட் இருக்கக்கூடிய ஃபர்ம்ஸ் எல்லாமே வந்து இப்போ வந்து அவருக்கு எல்லாருமே வந்து வீட்டுல இருந்தா வேலை. இப்போ நமக்கு கொஞ்சம் இப்போ கொரோனா மாறின ஒரு டைம் நம்ம உருவாகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த டைம்ல இப்ப எப்படின்னு நீங்க பாருங்க. இன்னைக்கு வந்து கொரோனாவோட ஸ்ட்ராண்ட் கிட்டத்தட்ட மாறின அந்த வைரஸோட ஸ்ட்ராண்ட் அப்படி சொல்லுவாங்க. அது மாறினால இனி வரக்கூடிய வேக்சின் கரெக்டா ஒர்க் பண்ணுவா இல்லைன்னு கூட நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் இன்னைக்கு கேரளா மாநிலத்தை சேர்ந்த கேலிக்கட்ல இன்னைக்கு வந்து ஷிகல்லா வைரஸ், புதுசா ஒரு வைரஸ். இது எல்லாமே வந்து வரக்கூடிய 1 to 2 years வந்து நம்ம லைஃப் வந்து கிட்டத்தட்ட 20% மட்டும்தான் பிசிக்கல் மீட்டுக்கு தான். அப்போ மீதி உள்ள 80% டிஜிட்டல் ஒர்க்குக்கு நீங்க தயாரானா மட்டும்தான் உங்க லைஃப்ல வந்து பெரிய மாற்றங்கள் உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ அதே மாதிரி
ஃபியூச்சர் வரப்போற ஒரு விஷயம் தான். ஆக்சுவலா 2002 இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி உருவானாலும் நம்ம கிட்ட ஆக்சுவலி இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டதே இல்லை. கரெக்ட் தானே? கிட்டத்தட்ட 20 வருஷம் நம்ம இப்போதே போறோம் அந்த பேக்ல தான் இருக்கு. அப்போ பிளாக் செயின் டெக்னாலஜி என்னது? அப்படி டைரக்டா ஒரு கொஸ்டின் என்கிட்ட வந்துட்டீங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு ஆன்சர் மட்டும்தான். அது என்னன்னா, இன்டர்நெட் எப்படி நம்ம லைஃப்ல பெருசா ஒரு மாற்றம் உருவாக்குனதோ அதே மாதிரி இன்டர்நெட்டோட நெக்ஸ்ட் லெவல் வெர்ஷன் தான் பிளாக் செயின் டெக்னாலஜி, தி ஃபியூச்சர் ஆஃப் ஆல் டிரான்சாக்ஷன்ஸ். அப்ப இதுல பெரிய விஷயம் என்னன்னா, நீங்க கேள்விப்பட்டிருக்க நம்ம பிரைம் மினிஸ்டரோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் கூடி இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, ஹேக் பண்ணப்பட்டிருக்கு. ஹேக்கிங்னா அது வந்து நம்ம டேட்டா கம்ப்ளீட்டா வந்து திருட எடுத்துட்டு திருட்டு பண்ணி எடுத்துட்டு போங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன வேணாலும் அது கரப்ஷன் பண்ணி இன்னைக்கு நமக்கு தெரியும். இன்னைக்கு இன்டர்நெட் பேங்கிங் நம்ம பணம் எல்லாமே வந்து நெட்டுக்குள்ளாடி தான் இருக்குங்க. இல்ல முன்னாடி எல்லாமே உங்க பணம் எங்க இருக்குன்னு கேட்டா அவரு வந்து உங்க லோக்கர் ஒரு 10-15 வருஷம் முன்னாடி பெங்களூர் லோக்கர் இருக்கும். அந்த லோக்கருக்குள்ளாடி தான் பணம் இருக்கும். ஆனா இப்போ என் பணம் எங்க சார் அப்படி கேட்டீங்கன்னா உங்க பேங்க்ல இருக்கக்கூடிய ஸ்கிரீன் தான் உங்களை திருப்பி காமிச்சிடும். இதுதான் சார் உங்களோட பணம். எல்லாமே நெட்டுக்குள்ளாடி தான் சேஃபா வச்சிருக்கோம் நம்ம நினைச்சிட்டே இருக்கோம். ஆனா அது வந்து சேஃப் கிடையாது. அதான் இன்டர்நெட்டோட மிகப்பெரிய பிரச்சனை. ஆனா அது வந்து பிளாக் செயின்ல வரும்போது எப்படின்னா இன்டர்நெட்டுக்குள்ளாடி என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்குதோ அது எல்லாமே வந்து இங்க வந்து கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி நெக்ஸ்ட் லெவல் இன்டர்நெட். அதனால இது வந்து கரப்ஷன் பண்ண முடியாது. யாருக்குமே எந்த ஹேக்கர் நினைச்சாலும் இது எந்த கரப்ஷனும் பண்ண முடியாது. அப்புறம் செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, இது வந்து டீசென்ட்ரலைஸ்டு டெக்னாலஜி. டீசென்ட்ரலைஸ்ட் டெக்னாலஜி நம்ம இதுவரைக்கும் தெரிஞ்ச எல்லா விஷயத்துக்குமே வந்து அதுக்கு ஒரு ஓனர் இருக்கும். அந்த ஓனர் நினைச்சாதான் அந்த சிஸ்டம் மொத்தமா மாத்த முடியும். அவருக்கு எடிட் பண்ணலாம், ஹேக்கிங் பண்ணலாம், டிலீஷன் பண்ணலாம். அவருக்கு பிடிச்ச ஒரு ஆளுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி கொடுக்கணும், அதுவும் பண்ண முடியும். அது வந்து சென்ட்ரலைஸ்ட் டெக்னாலஜியோட ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. ஆனா டீசென்ட்ரலைஸ்ட் டெக்னாலஜி எப்படின்னா பிளாக் செயின் கம்ப்ளீட்டா வந்து இதுக்கு ஒரு ஓனர்ஷிப் கிடையாது. இது வந்து ஒரு ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் வந்து அதுல ப்ரோக்ராமர் நினைச்சா கூடி இது வந்து மாத்த முடியாது. அதனால இது வந்து இது யாரெல்லாமே இந்த ப்ரோக்ராம்குள்ள கலந்து கொள்ளாரோ அவர் எல்லாமே வந்து இதோட ஓனரா மாறணும். அதனால பப்ளிக் லெட்ஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கும் பெஸ்ட் வந்து என்ஹான்ஸ் செக்யூரிட்டி. தேர்ட் பாயிண்ட் செக்யூரிட்டி லெவல். முன்னாடி நிறைய டெக்னாலஜி நமக்கு கேள்விப்பட்டிருக்கும். அந்த டெக்னாலஜியோட மிகப்பெரிய தவறு என்னன்னா டிரான்ஸ்பரன்சி ஜாஸ்தியா வரும்போது செக்யூரிட்டி கம்மியாயிடும். செக்யூரிட்டி ஜாஸ்தி வரும்போது டிரான்ஸ்பரன்சி கம்மியாயிடும். ஆனா இங்க செக்யூரிட்டியும் டிரான்ஸ்பரன்சியும் சேர்ந்து வருது. டிஸ்ட்ரிபியூட்டர் லெட்ஜர்னா அது வந்து சிம்பிளா நம்ம கிட்ட ஒரு டேட்டா வந்து ஒரு சென்ட்ரலைஸ் சர்வர்ல ஒரு அட்மின்ல நம்ம வந்து எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம்ல. அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணணும்னா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான கம்ப்யூட்டர்ஸ்ல இந்த டேட்டாஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற சிச்சுவேஷன். அதுதான் டிஸ்ட்ரிபியூட்டர் லெட்ஜர் டெக்னாலஜி. யாரெல்லாம் அப்ப நம்ம எல்லாமே இதுக்குள்ளாடி வரும்போது நம்ம எல்லாருமே இதோட ஓனரா மாறுது. அதனாலதான் டிஸ்ட்ரிபியூட்டர் லெட்ஜர் டெக்னாலஜி அப்படி சொல்லுவாங்க. அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஆழமா போயாச்சுன்னா அது வந்து புரியுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடும். அதனால ஒரே ஒரு விஷயம் மட்டும் மௌனம் மைண்ட்ல வச்சிருங்க. அது என்னன்னா இன்டர்நெட்டோட என்னெல்லாம் பிரச்சனைகள் இருந்ததோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் மாத்தி அதோட கரெக்ஷன் பண்ணி இன்னைக்கு இன்டர்நெட்டோட இந்த வெர்ஷன் லெவல் 2 தான் பிளாக் செயின் டெக்னாலஜி. அப்ப இந்த பிளாக் செயின் டெக்னாலஜியை பத்தி கேரளா மாநிலத்தை சேர்ந்த ஒரு பெரிய ஒரு நியூஸ் பேப்பர் கொஞ்சம் ஒரு இதெல்லாமே போட்டிருக்கு, ஒரு ஆர்டிகிள் எல்லாம் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பாலிசி வந்து அவருடைய எல்லா வெப்சைட்டுமே வந்து இன்னுமே பிளாக் செயின் டெக்னாலஜிக்கு மாத்த போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிகிள் அவரோட தமிழ்நாடு பிளாக் செயின் பாலிசியே வந்திருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் இன்னைக்கு நமக்கு தெரியும் பிடெக் எம்டெக் எல்லாம் படிச்சு முடிச்சு நிறைய மக்கள் வந்து வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கீங்க. ஆனா நம்ம ஒரு பெரிய தப்பு என்னன்னா இன்னைக்கு எந்த ஒரு துறை நல்லா இருக்குதோ அந்த துறைக்குள்ளாடி நம்ம வந்துடும். ஆனா 5 வருஷம் தாண்டி அந்த துறை இருக்குமா இல்லையான்னு நம்ம படிக்காது. அல்லன்னா அதை பத்தி கத்துக்கிறதுக்கு நம்ம டைம் இருக்காது. நம்ம எப்போதுமே வந்து நாளைக்கு என்ன வருதோ அதுதான் இன்னைக்கு கத்துக்கிட்டோம். அப்ப அதே மாதிரி இன்னைக்கு ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் ஆன்லைன் ஸ்டூடெண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராமா பிளாக் செயினை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி யாரெல்லாம் மிகப்பெரிய உலகத்திலே நம்ம தெரிஞ்ச மிகப்பெரிய ஜாம்பான்கள் யாரெல்லாம் ஒண்ணு வந்து ஆப்பிள், ஃபேஸ்புக், கூகுள், ஃபோர்டு இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் எல்லாமே வந்து அவருடைய பிரசன்ட் இருக்கக்கூடிய இன்டர்நெட் டெக்னாலஜில இருந்து மாத்தி அது வந்து பிளாக் செயின் டெக்னாலஜியிலும் இதே மாதிரி சிஸ்டம் டேட்டா ப்ரொடெக்ஷனுக்காகவும் இ காமர்ஸுக்காகவும் டிரான்ஸ்போர்டேஷனுக்காகவும் எல்லாமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ ஃபியூச்சர் ஆஃப் பிளாக் செயின் அப்ளிகேஷன்ஸ் எங்கெல்லாம் இதோட பிளாக் செயின் அப்ளிகேஷன்ஸ் எங்கெல்லாம் இருக்கும்னு நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து voting சிஸ்டம் ஒருவேளை நம்ம மொபைல்ல பண்ண முடியும். இந்த பிளாக் செயின் யாருக்கு எந்த தப்பும் பண்ண முடியாது அதுக்குள்ளாடி. ஓகே, அது ஹெல்த் கேர் சிஸ்டம். அது மட்டும் கிடையாது, இதோட ஃபியூச்சர் ஆக்சுவலா நம்ம இன்டர்நெட் அண்ட் இமெயில் எப்படி நம்ம லைஃப் வந்து மாத்து, அதாவது இன்டர்நெட்டோட மிகப்பெரிய ஒரு அப்ளிகேஷன் ஆகும் இமெயில். அதே மாதிரி பிளாக் செயினோட ஒரு மிகப்பெரிய அப்ளிகேஷன் ஆகும் கிரிப்டோ கரன்சி.
அந்த கிரிப்டோ கரன்சி என்னது அப்படி உள்ளதாகவும் நம்ம சப்ஜெக்ட் இன்னைக்கு. அந்த சப்ஜெக்டுக்கு உள்ளாடி வர்றதுக்கு முன்னாடியே இந்த கரன்சி எப்படி உருவானது அது நம்ம புரிஞ்சுதான் ஆகணும். கரன்சி நம்ம 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ்ல படிச்சிருக்கோம். பார்ட்டர் சிஸ்டம். நம்ம இல்லாத ஒரு விஷயம் இன்னொரு இடத்துல இருந்து கேட்டு வாங்குது. நம்ம திருப்பி அவருக்கு இல்லாத ஒரு விஷயம் நம்ம கொடுக்குது. அதுதான் பார்ட்டர் சிஸ்டம். அதுக்கப்புறம் மெட்டல் கரன்சி உருவானது. சில்வர் கோயின், கோல்டு கோயின் அப்படி எல்லாமே உருவானது. அதுக்கப்புறம் சென்ட்ரலைஸ்டான பேப்பர் கரன்சி, டாலர், ருப்பி, ரூபிள் அந்த மாதிரி எல்லாம், யூரோ அந்த மாதிரி வந்தது. அதுக்கப்புறம் நமக்கு பிளாஸ்டிக் கரன்சி லைக் கிரெடிட் கார்டு அண்ட் டெபிட் கார்டு. நமக்கு தெரியும் ஒரு 4 வருஷம் முன்னாடி எல்லாமே வந்து கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு வரும்போது பயங்கரமா இருந்தது. ஆனா இன்னைக்கு அந்த சிஸ்டம் தாண்டி இன்னைக்கு வந்து QR கோட். அந்த QR கோட் எப்படின்னா, ஒரு 2 வருஷம் முன்னாடி இல்ல 3 வருஷம் முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க பக்கத்துல இருக்க கடையில நம்ம ஒரு QR கோட் இருக்கும். நம்ம மொபைல் வழியாக பணம் அமைச்சு விட முடியும். அப்படி யாராவது உங்ககிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு தகவல் கொடுத்தீங்கன்னா, ஆக்சுவலா அது வந்து உங்களுக்கு நம்ப முடியாது. சரிதானே? ஆனா இன்னைக்கு வந்து கருக்கு விற்கக்கூடிய கடைகள் கூட இன்னைக்கு QR கோட் வச்சிருக்கீங்க. இதே மாதிரி இனிமே இதை விட ஃபியூச்சர் டெக்னாலஜி இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப்டர் 2 இயர்ஸ் என்ன வரும்? அது வந்து கிரிப்டோ கரன்சி தான். அப்ப அது என்னது கிரிப்டோ கரன்சி? கிரிப்டோ கரன்சி ஆக்சுவலா உருவாக்குனது வந்து பிளாக் செயின் 2000 கிட்டத்தட்ட 2009ல 2009 உருவாக்குன இந்த கிரிப்டோ கரன்சி ஆக்சுவலா எதுக்காக உருவாக்குனதுன்னு கேட்டனா இது வந்து 2002ல வந்து பிளாக் செயின் அப்படி ஒரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதோட சிஸ்டம் உருவானது. ஆனா அந்த பிளாக் செயின் ரொம்ப எக்ஸ்பென்சிவான விஷயம். அந்த எக்ஸ்பென்சிவான விஷயத்துக்குள்ளாடி ஒர்க் பண்ண ஆளுகளுக்கு ரெமுனரேஷன் கிடைக்கணும். அந்த ரெமுனரேஷன் கிடைக்கிறதுக்காக தான் கிரிப்டோ கரன்சி உருவானது. இந்த மதர் ஆஃப் கிரிப்டோ கரன்சி ஏது அப்படி கேட்டோம்னா இது வந்து பிட்காயின். நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கும். பிட்காயின் வந்து 2009 உருவாகுனது. 2008 2009 உருவானது. இதோட புரோகிராமரோட பேரு வந்து இதுக்கு ஓனர் கிடையாது. இதோட புரோகிராமரோட பேரு வந்து சதோஷி நோகமோட்டோ. அவர் வந்து கிட்டத்தட்ட அன்னைக்கு உருவாகும் போது இன்னைக்கு பிட்காயினோட விலை வந்து கிட்டத்தட்ட 30 ரூபாய். அதுக்கப்புறம் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த பிட்காயினோட விலை வந்து கிட்டத்தட்ட 22 லட்சம் ரூபாய் ஏறிட்டீங்க. கோல்டு ஆகட்டும், உலகத்துல நமக்கு தெரிஞ்ச லேண்ட் ஆகட்டும், என்ன ஆனாலும் இதே மாதிரி பெருசா டெவலப் ஆன எந்த சிச்சுவேஷனும் கிடையாது. ஆக்சுவலா இது வந்து அதுக்கப்புறம் உருவாகின வந்து 2014ல அந்த கரன்சியோட பேரு வந்து எதேரியம். எதேரியம் அன்னைக்கு உருவாகும் போது கிட்டத்தட்ட 165 ரூபாய் இருந்து லெஸ் தேன் $3. இதோட புரோகிராமரோட பேரு வந்து விட்டாலிக் புட்ரின். அவரு இன்னைக்கு இது வந்து எதேரியத்தை பத்தி இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா இது வந்து பிட்காயினையும் தாண்டி போகும். அப்படி வந்து கரெக்டா டெக்னிக்கல் டெக்னாலஜி தெரிஞ்ச ஆள் எல்லாமே இன்னைக்கு பிட்காயினோட விலை வந்து 22 லேக்ஸ்னா ஒரு 10 வருஷம் தாண்டி நம்ம எதேரியம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 40 லட்சம் ரூபாய் 50 லட்சம் ரூபாய் இருக்கும். அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. அது எல்லாமே வந்து நிறைய டெக்னாலஜி சம்பந்தமான விஷயம். ஆனா அதுக்கப்புறம் இன்னொரு கோயின் உருவாகுனது அந்த கரன்சியோட பேரு வந்து ட்ரோன். ஜஸ்டின் சன் அப்படி ஒரு ஆள் வந்து உருவாக்குனது. இது வந்து ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் நடக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ட்ரோனுக்கு வந்து கிட்டத்தட்ட 1.25 ரூபாய் மட்டும் தான் இருந்தது. இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 2.2 வரைக்கும் 2.2 to 2.5 வரைக்கும் இன்னைக்கு பிரைஸ் ஏறிட்டீங்க. ஓகே, இது வந்து பிசிக்கல் கரன்சி கிடையாது. கண்டிப்பா இது வந்து பொருட்கள் வாக்குறதுக்கும் விற்கிறதுக்கும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நான் ஓடில இல்லைன்னா நீங்க மெர்சிடிஸ் பென்ஸ் வாங்குறதுக்கு ஏதாவது நீங்க ஒரு பெரிய இதுல போயிடனா அங்க வந்து உங்ககிட்ட நீங்க சொல்லுங்க என்கிட்ட எதேரியம் தான் இருக்குது, என்கிட்ட பிட்காயின் தான் இருக்குது. சரி, அப்போ எனக்கு இன்னைக்கு ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் வேணும். அதுக்கு எவ்வளவு ஒரு 50 லட்சம் ரூபாய் ஆகுது. சரிங்க, அப்படின்னு என்ன பண்ணணும்? ஒரு 3 பிட்காயின் டிரான்ஸ்பர் பண்ணா போதும். அப்ப இதே மாதிரி டிரான்ஸ்பர் பண்ணும்போது கண்டிப்பா இது வந்து கண்ணுக்கு பார்க்க முடியாது. கரெக்ட் தானே? அப்ப இது வந்து பிசிக்கல் கோயின் கிடையாது. இல்ல பிசிக்கல் கரன்சி கிடையாது. இது வந்து பிசிக்கல் ஸ்டேபிள் அவைலபிளும் கிடையாது. அதனால இது வந்து ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு வேலட் இருக்குது. அந்த வேலட்டோட பேரு வந்து டோக்கன் பாக்கெட், ட்ரஸ்ட் வேலட் அப்படி எக்கச்சக்கமாக வேலட் இருக்குது. அப்ப இதுல தான் நம்ம பிட்காயின் பிளாக் செயின் உருவாக்குன வேலட். இதுல நமக்கு எக்கச்சக்கமான கரன்சிஸ் நமக்கு ஸ்டோர் பண்ண முடியும். சரி, அப்ப இது எங்க இருந்து வாங்க முடியும்? இது விற்க முடியுமா? அதுதான் நமக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். கண்டிப்பா இது வாங்க முடியும், இது விற்க முடியும். இன்னைக்கு வந்து இந்தியா கவர்மெண்ட் வந்து இந்திய அரசாங்கம் வந்து லாஸ்ட் மார்ச் 3rd Honorable Supreme Court of India rules in favor of Supreme Court cryptocurrency. Cryptocurrency இந்தியாவில் வந்து டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். அதுக்கு எந்த வித தடைகளும் கிடையாது. யூ கேன் செல் அண்ட் பை திஸ் கிரிப்டோகரன்சின்னு சொல்லி ஒரு ஹிஸ்டரிக்கான ஒரு ரூலிங் போட்டிருக்காரு. அது வந்து போட்டிருக்காங்க. அது வந்து மார்ச்ல லாஸ்ட் 2020. ஓகே, இது எங்க இருந்து வாங்க முடியும்? அதுக்கப்புறம் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட 13-15 எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து பெர்மிஷன் கொடுத்தாங்க. நீங்க வாசரெக்ஸ்ல இருந்து வாங்கலாம், பினான்ஸ்ல இருந்து வாங்கலாம், செப்பேல இருந்து வாங்கலாம், அப்படி நிறைய எக்ஸ்சேஞ்சஸ். ஓகே, அப்ப இதை பத்தி இதுவரைக்கும் நம்ம கேட்டுட்டு இருந்தது வந்து இதை பத்தி உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ், இதை பத்தி உள்ள நாலேஜ். இதை பத்தி கொஞ்சம் நாலேஜ் இருந்தாதான் நமக்கு ஆக்சுவலா இதை பத்தி இன்னும் உள்ள இறங்க முடியும். அதனால இனிமே நான் பேச போற விஷயம் ஒரு 10 நிமிஷம் அவ்வளவுதான். இந்த 10 நிமிஷம் வந்து நீங்க ரொம்ப கவனமா இருங்க. இந்த ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொல்ற விஷயம் என்னன்னா
இது வந்து உங்க லைஃப்ல நமக்கு தெரியும். ஒரு 2020 ஆரம்பிக்கும் போது எல்லாரும் நிறைய கனவுகள் கண்டுட்டு 2020 ஒரு 2020 பாக்குறதுக்கெல்லாம் ரொம்ப அழகா இருக்கீங்க. ஏன்னா லைஃப்ல நிறைய கனவுகள் இருக்குது. அந்த கனவுகள் எல்லாம் நிறைவுகளா மாத்துறதுக்கு சக்சஸ்ஃபுல்லா அச்சீவ் பண்ணதுக்கு இந்த வருஷம் பெரிய ஒரு வாய்ப்பா இருக்கும். அப்படி நிறைய எக்ஸ்பெக்டேஷனோடு கூடி 2020 நம்ம கிட்ட வந்தீங்க. ஆனா கொரோனா உலகத்தை பிடிச்சு அசைக்கக்கூடிய இது ஒரு விஷயம். ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? மக்களுக்கு இருந்த கனவுகள் எல்லாம் மாறி எப்படி ஏதாவது எனக்கு இந்த வாழ்ந்தாலே போதும் அப்படி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்தீங்க. ஆனா நீங்க கண்டிப்பா நீங்க மைண்ட்ல கொஞ்சம் வைங்க. அதுக்கு ரீசன் என்னன்னா, இனிமே பிசிக்கலான மீட்டிங் அல்லனா நீங்க ஒரு கடை ஆரம்பிச்சு அல்லனா ஒரு தொழிலுக்கு போய் முன்னேறணும்னா கண்டிப்பா முடியாது. இதோட சேர்த்து நீங்க உங்க பிசினஸ் ஆகட்டும், உங்க லைஃப்ல இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பா இருக்கட்டும், அதோட சேர்த்து டெக்னாலஜி வச்சாதான், அந்த டெக்னாலஜி சேர்த்து வச்சாதான் உங்களுக்கு வாழ முடியும். அப்போ அப்படி ஒரு சிச்சுவேஷன் உங்க நிறைய கனவுகள் நமக்கு எல்லாமே இருக்குது. நல்ல ஒரு வீடு வேணும், கார் வேணும், நமக்கு ஒரு ஹெல்த்தி லைஃப் வேணும், பெட்டர் எஜுகேஷன் வேணும், அப்புறம் நம்ம ஃபேமிலி எல்லாமே நல்லா இருக்கணும், அவருக்கு என்னெல்லாம் தேவைகள் இருக்குதோ அதெல்லாம் நம்ம சாதிச்சு கொடுக்கணும். அது மாதிரி நிறைய கனவுகள் இருக்கு. அந்த கனவுகள் எல்லாமே உங்க லைஃப்ல ஆக்சுவலா சக்சஸ்ஃபுல்லா அச்சீவ் பண்றதுக்கு உங்ககிட்ட we are introducing a new program and that program is called Forsage. இந்த ஃபோர்சேஜ்னா ஒரு கம்பெனி கிடையாது. அதுதான் முதல்ல எனக்கு சொல்லணும். இது ஒரு மனிச்சன் சிஸ்டம் கிடையாது. இது வந்து ஒரு மல்டி லெவல் மார்க்கெட்டிங் கிடையாது. நீங்க இது கேட்கும்போது அப்போ இது நான் அப்படி ஏதாவது ஒரு விஷயமா? நான் ஆளை பிடிக்க வேண்டியதா வருமா? அப்படி எதுவும் கிடையாது. அப்படி ஆளை பிடிக்கணும்னா கிட்டத்தட்ட 10, 12 நிமிஷம் நான் வந்து இந்த பிளாக் செயின் டெக்னாலஜியை பத்தி உங்ககிட்ட கத்துக்கிட்டத எந்த அவசியமும் கிடையாது. கரெக்டா தானே? ஒரு 2 பேரை பிடிக்கணும் அப்படி சொல்லி முடிச்சா போதும். ஆனா இது வந்து நீங்க பார்த்திருக்கக்கூடிய மணிச்சன் சிஸ்டம், ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், அல்ல மல்டி லெவல் மார்க்கெட்டிங், இட்ஸ் a லீகல் திங் இன் இந்தியா ரைட் நவ். இதே மாதிரி இன்னும் கிடையாது. இது வந்து கரெக்டா சொல்லிச்சுன்னா இது என்னைக்கு உருவானது? இது இது உருவாக்கின ஆளோட பேர், இந்த ப்ரோக்ராம் உருவாக்கின ஆளோட பேரு வந்து மிஸ்டர் லாடோ. இவர் வந்து லாஸ்ட் பிப்ரவரியில் உருவாக்கின ஒரு டீசென்ட்ரலைஸ்டு ப்ராஜெக்ட் ஆகும் ஃபோர்சேஜ். இது வந்து பிளாக் செயின் உருவாக்குனதுனால இந்த ப்ரோக்ராம் வந்து நீ லாடோ நினைச்சா கூட மாத்த முடியாது. அதனால இது வந்து 100% பியர் டு பியர் பேமெண்ட் சிஸ்டம். ஓகே, இது எப்படி ஒர்க் ஆகும் அதெல்லாம் நீங்க லைவா பார்க்க போறேன். இந்த லைவா பாக்குறதுக்கு நான் உங்க கவனம் வந்து உங்ககிட்ட ஏதாவது ஒரு போன் இருக்கும் அல்லனா ஒரு லேப்டாப் இருக்கும். அங்க உள்ள போய் உங்க ப்ரௌசர் எடுங்க. அந்த ப்ரௌசருக்குள்ளாடி forsage.io forsage.io அப்படி கிளிக் பண்ணாலே இந்த வெப்சைட் உங்க முன்னாடி வந்துடும். இது ஆக்சுவலா வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து உருவாக்குன வந்து பிளாக் செயின் ஆகினால இதுக்கு வந்து ஒரு ஓனர் கிடையாது, இது ஒரு கம்பெனி கிடையாது, இது ஒரு கஸ்டமர் கேர் கிடையாது. இது வந்து 100% ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ப்ரோக்ராம். அதுக்கு என்னெல்லாம் ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குதுன்னு நீங்க கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணா பார்க்க முடியும். இது வந்து ஜீரோ ரிஸ்க். யாருக்கும் நீங்க ஒரு 10,000 15,000 ரூபாய் நீங்க செலவு பண்ணியாச்சுன்னா வைங்க, இந்த 15,000 ரூபாய் எடுத்துட்டு போறதுக்கு இங்க ஒரு ஓனர் கிடையாது. அதனால ஜீரோ ரிஸ்க். இரண்டாவது விஷயம் இன்ஸ்டன்ட் டிரான்சாக்ஷன்ஸ். நீங்க ஒரு 10,000 ரூபாய் கம்பெனிக்குள்ளாடி போட்டீங்கன்னா அந்த கம்பெனி வந்து 5,000 5,000 ருபீஸ் எடுத்துரும். மீதி உள்ள 5,000 ருபீஸ் அந்த லாபம் 15 வரைக்கும் பிரிச்சு கொடுத்துரும். அதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன். நீங்க அந்த காசு வரணும் அப்படி பார்த்துட்டு இருக்க அந்த மாதிரி சிச்சுவேஷன் இங்க கிடையாது. இங்க வந்து இன்ஸ்டன்ட் டிரான்சாக்ஷன் ஆகும். நீங்க எந்த செகண்ட்ல டிரான்சாக்ஷன் பண்றதோ அந்த செகண்ட்ல வந்து உங்க வேலட்ல இந்த அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிடும். அது மட்டும் கிடையாது, இம்யூட்டபிலிட்டி ஆஃப் கண்டிஷன்ஸ். இது வந்து ஒரு கண்டிஷன் மாதிரி போட்டிருக்கு இந்த ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராம் ஏற்கனவே பேசின மாதிரி இந்த ப்ரோக்ராமர் நினைச்சா கூட இது வந்து மாத்த முடியாது. அப்புறம் டீசென்ட்ரலைஸ்டு ப்ராஜெக்ட். அதுக்கு வந்து ஓனர்ஷிப்பே கிடையாது. 100% ஆன்லைன். உங்ககிட்ட ஒரு நெட் கனெக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு மொபைல் இருந்தாலும் ஒரு லேப்டாப் இருந்தாலும் இந்த பிசினஸ் பண்ண முடியும். அப்புறம் டிரான்ஸ்பரன்சி இல்லாம ஒரு விஷயம் எனக்கு உங்ககிட்ட சொல்ல முடியாது. என்னன்னா இதுக்கு வந்து பாஸ்வேர்டு எதுவும் கிடையாது. இங்க கீழே நீங்க கொஞ்சம் கூட ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்கன்னா இது வந்து இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 6-7 மாசத்துல 13,45,354 பேர் லாகின் பண்ணிருக்கீங்க. இதுல வந்து இன்னைக்கு லாஸ்ட் 24 மணி நேரத்துல மட்டும் கிட்டத்தட்ட 1811 மெம்பர்ஸ் புதுசா வந்து இதுக்குள்ளாடி ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் பண்ணிருக்கீங்க. அப்ப இது ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் என்னன்னு நீங்க ஃபர்ஸ்ட் புரியணும். இது வந்து என்னது? இது வந்து 100% an international thing. இது வந்து ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் சிஸ்டம். ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் சிஸ்டம் என்னன்னா நம்ம ஒரு நண்பர்கள் மூலமாக ஒரு 100 ரூபாய் பத்திரத்துல ஒரு எக்ரிமெண்ட் போட்டாச்சுன்னா அதுல வந்து ஒரு விட்னஸ் இருக்கும். அந்த விட்னஸ் எக்ரிமெண்ட் அப்புறம் தேர்ட் பார்ட்டியான கவர்மெண்ட் இந்த எக்ரிமெண்ட் நடக்குதா இல்லையா அப்படி செக் பண்றதுக்கும் இருக்கும். இதே மாதிரி ஒரு எக்ரிமெண்ட் டிஜிட்டல் ஸ்பேஸ்ல போடும்போது அந்த டிஜிட்டல் ஸ்பேஸ்ல போடக்கூடிய அந்த எக்ரிமெண்டோட பேராகும் இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்.
இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் தான் நம்ம ஃபோர்சேஜுமா பண்ணிட்டு இருக்கோம். அப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த ஃபோர்சேஜ் அப்படி இந்த ப்ரோக்ராம்குள்ளே வரணும்னா நம்ம கிட்ட என்ன இருக்கணும்? நம்ம கிட்ட கிரிப்டோ கரன்சிஸ் இருக்கணும். ஐதர் இதரையும் அல்லனா ட்ரோன். அந்த ட்ரோன் நமக்கு எங்க இருந்து வாங்க முடியும்? இதே மாதிரி எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது வந்து ஒரு லைவான எக்ஸ்சேஞ்ச். அதுல வந்து 24 மணி நேரம் இது வந்து ஓபன் ஆகும். ஒரு நகை கூட நம்ம கிட்ட இருந்தாச்சுன்னா நமக்கு நைட்டு 24 மணி நேரம் விற்க முடியாது, வாங்க முடியாது. சரிதானே? ஆனா இங்க வந்து நீங்க பிட்காயின் கிளிக் பண்ணாலும் சரி, எதிரத்துல கிளிக் பண்ணாலும் சரி, இதுல ஒவ்வொரு செகண்ட்ல இருக்கக்கூடிய இதுல பிரைஸ் சேஞ்சஸ் வி கேன் see it. ட்ரோன்ல கிளிக் பண்ணியானா அதுல நமக்கு செக் பண்ண முடியும். அப்ப இது வந்து 24/7 இட்ஸ் ஓபன். ஓகே. அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? இது நம்ம வாங்கணும். எவ்வளவு வாங்கணும்? நம்மகிட்ட ஒரு 15,000 ரூபாய்க்கு ட்ரோன் இருந்தாலே போதும். அல்லன்னா எதேரன் பிளாட்ஃபார்ம்ல நீங்க வரும்போது கிட்டத்தட்ட இன்னைக்கு எதேரத்தோட விலை வந்து கிட்டத்தட்ட 55,000 rupees. நீங்க இங்க செக் பண்ணாலும் தெரியும். எதேரத்தோட விலை 58,500 rupees. அப்ப ஒரு இதேரம் இருந்தாலும் பண்ணலாம். ஆனா பாதி இதேரம் இருந்தாலும் பண்ணலாம். அதுக்கு ரீசன் என்னன்னா நமக்கிட்ட ஒரு சவரன் கோல்டு இருந்தா அதோட 0.1 கிராமுக்கு கூடி நமக்கு தெரியும் அதுக்கு மதிப்பு இருக்கு, வேல்யூ இருக்குது. அதே மாதிரி எதேரையும் 58,500 ரூபாய் ஒரு இதேரத்தோட பிரைஸ். அதோட ஒரு பாயிண்ட்க்கு கூட இன்னைக்கு வேல்யூ இருக்குது. அதனால 0.5 எதேரை இருந்தாலும் போதும். அப்படின்னா 58,500 பாதி 25,000 28,000 ரூபாய் இருந்திருந்தாலே போதும். அப்புறம் நீங்க அவ்வளவு காசு இல்ல சார் என்கிட்ட, எனக்கு அவ்வளவு பணம் இல்ல, அப்ப எப்படி என்ன பண்ணலாம்? அப்படி பண்ணணும்னா நீங்க என்ன பண்ணணும்? ட்ரோனுக்குள்ளாடி வாங்க. ட்ரோன்ல இருந்தா ஒரு 15,000 ரூபாய் போதும். அதோட நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? நீங்க இது வாங்கணும். உங்க வாலெட்டுக்குள்ளாடி இது ஹோல்டு பண்ணணும். இது ஹோல்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம எங்க வரணும்? இது ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு நண்பன் வழிதான் நமக்கு இதுக்குள்ளாடி வர முடியும். அதுக்கு நான் மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள் என்ன, நம்ம போன்ல வந்து இன்னும் கிட்டத்தட்ட நிறைய யூபிஐ டிரான்ஸ்பர் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். கூகுள் பே, பேடிஎம் நிறைய இருக்குல்ல. அதே மாதிரி கூகுள் பேல ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. அதுல நம்ம கிட்ட அந்த அப்ளிகேஷன் என்ன வைங்க. அதுல இருந்து நம்ம ஒரு லிங்க், அது தட்ஸ் கால்ட் அஃபிலியேட் லிங்க். அந்த அஃபிலியேட் லிங்க் நம்ம நம்பர் கிட்ட வாட்ஸ்அப் வழியாக நீங்க சென்ட் பண்ணாங்கன்னா அவரு வந்து அந்த அப்ளிகேஷன் அந்த லிங்க் மூலமா உள்ளே வந்துட்டீங்கன்னா அவரோட ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் நடக்கும்போது கிட்டத்தட்ட 200 250 ரூபாய் வந்துடும், நமக்கு வந்துடும். அதுதான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இந்த சேம் சிஸ்டம் ஆகும். ஆக்சுவலா அதுல கொஞ்சம் கூட நல்லா சிஸ்டம் ஆகும். நம்ம ஃபோர்சேஜுக்குள்ளாடி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கு. இதோட பேரு வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வழியாக நீங்க உள்ள வரணும்னா கண்டிப்பா இங்க உள்ள இருக்கக்கூடிய ஒரு நண்பர் வழியாக தான் உள்ள வர முடியும். அவர் உங்களுக்கு ஒரு லிங்க் அமைச்சு தருவாரு. அந்த லிங்க் அமைச்சு தருவாங்க. அந்த லிங்க் அமைச்சு தரும்போது அந்த லிங்க் வழியாக நீங்க உள்ள வர முடியும். நீங்க இது டைரக்டா லைவா பார்க்க போறீங்க. இது வந்து லோகின்ல கிளிக் பண்ணும்போது எந்த ஐடி வேணும்னு கேட்கும். எதேரியம் வேணுமா, ட்ரோன் வேணுமான்னு கேட்கும். இன்னைக்கு நான் வந்து உங்ககிட்ட பேச போறது வந்து எதேரியம் மூலமாக எப்படி காசு சம்பாதிக்கலாம். எதேரியம் ஆகட்டும், ட்ரோன் ஆகட்டும், இரண்டுமே வந்து ப்ரோக்ராம் வந்து ஒரே மாதிரி. ஜஸ்ட் கரன்சி மட்டும் மாறும். இங்க வந்து வியூவுக்கு மேலே எந்த ஐடி வேணும்னு கேட்கும். அந்த அந்த மாதிரி எந்த ஐடி வேணும்னு கேட்கும்போது நான் இன்னைக்கு உங்ககிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ண போற ஒரு ஐடி வந்து நோட் பண்ணி வைங்க. 44574. இந்த நம்ம ஒரு மிகப்பெரிய அப்ளைன். அவரு கிட்டத்தட்ட ஒரு 5 மாதம் முன்னாடி இந்த ஃபோர்சேஜுக்குள்ளாடி அவருக்கு கிடைச்ச ஒரு ஐடி நம்பர். அந்த ஐடி நம்ம வியூவிங் போட்டாச்சுன்னா இங்க வெப்சைட்லுக்குள்ளாடி எந்த விதமான பாஸ்வேர்டும் கிடையாது. யாருக்கு வேணாலும் செக் பண்ண முடியும். அந்த ஐடி நம்பர் வந்து 44574. இங்க கீழே நீங்க செக் பண்ணும்போது இங்க 86 அப்படி போட்டிருக்கு. இந்த 86 என்னன்னா அவர் வந்து 86 நபர்களுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க, இந்த அஃபிலியேட் லிங்க் அமைச்சு கொடுத்திருக்காங்க. அந்த 86 நபர்ல அவர் வந்து பார்த்தது அது அந்த விஷயம் கூட சொல்லிதான் ஆகணும். அவங்க அதுல வந்து கிட்டத்தட்ட 10% கீழே மக்களை மட்டும்தான் அவர் நேரடியா பார்த்தது. கிட்டத்தட்ட 75 நபர்களை அவர் வந்து இந்த பிசினஸ்க்குள்ளாடி இன்ட்ரோடியூஸ் பண்ணது ஜூம் கோல் வழியாக. அந்த ஜூம் கோல் வழியாக கிட்டத்தட்ட 6 மாசத்துல அவருடைய எதேரியம் ஏர்னிங்ஸ் எவ்வளவு இருக்குன்னு நீங்க கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. 730 எதேரியம். 730 இன்டு 50,000 கூட்டினா கூடி இன்னைக்கு கிட்டத்தட்ட 3,60,00,000 எதேரியம் ஏர்ன் பண்ணிருக்கீங்க. இது வந்து நம்ம வேல்டுக்குள்ளாடி இருக்கும். எந்த டைம்ல இது பணமாக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் இந்த எக்ஸ்சேஞ்சுக்குள்ளாடி போடணும். கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்குள்ளாடி என்இஎஃப்டி வழியாக நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அவ்வளவு சிம்பிளான ப்ராசஸ். அப்ப இங்க எப்படி இது இவ்வளவு சம்பாதிக்க முடியுமா? இது எப்படி சம்பாதிக்க முடியும்? அதுதான் இனிமேல் நான் பேச போற விஷயம், சப்ஜெக்ட். ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளான ப்ராஜெக்ட் ஆக்சுவலா. நீங்க ஃபர்ஸ்ட் இது கேட்கும்போது கொஞ்சம் டவுட்ஃபுல்லா தான் இருக்கும். ஆனா இது ரொம்ப சிம்பிளா பேசுறதுக்கு நான் ட்ரை பண்றேன். ஓகே. இங்க நிறைய மேட்ரிக்ஸ் நீங்க பார்க்க முடியும். இந்த X3 அப்படி ஒரு ப்ரோக்ராம், அப்படின்னா அதுக்கு கீழே ஒரு X4 ப்ரோக்ராம். அப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பேச போறது வந்து X3 ப்ரோக்ராம் என்ன? அந்த X3 ப்ரோக்ராம்ல நீங்க கிளிக் பண்ணும்போது அதுல நீங்க பாருங்க X3ல வந்து 1 ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ், செகண்ட் மேட்ரிக்ஸ், தேர்ட் மேட்ரிக்ஸ், ஃபோர்த் மேட்ரிக்ஸ், இப்படி 4 மேட்ரிக்ஸ்கள் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 27,000 ரூபாய் அல்ல 28,000 நம்ம கிட்ட இருந்ததுன்னா நமக்கு இந்த எதேரத்தோட பிளாட்ஃபார்ம்ல வர முடியும். சரி, எனக்கு அவ்வளவு பணம் இல்லையே,
அப்ப என்ன பண்ண முடியும்? நீங்க ட்ரோன் பிளாட்ஃபார்முக்குள்ளாடி வந்துடுங்க. ட்ரோன் பிளாட்ஃபார்முக்குள்ளாடி வந்துடணும்னா கிட்டத்தட்ட 15,000 ரூபாய் இருந்தாலும் போதும். ஓகே, சரி. இதுக்கு நீங்க ஈக்குவலண்ட் ஆனா எதேரியம் இல்லைன்னா ட்ரோன் நீங்க முதல் வாங்கணும். வாங்கும்போது இந்த 27,000 ஈக்குவலண்ட் ஆனா எதேரியம் 0.5 எதேரியம் உங்ககிட்ட இருந்து வைங்க. அந்த 0.5 எதேரியத்துல இருந்து நம்ம இந்த மேட்ரிக்ஸை நம்ம பர்ச்சேஸ் பண்ணும். அதுக்கப்புறம் இரண்டாவது இந்த மேட்ரிக்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும். அதுக்கப்புறம் இந்த மூன்றாவது மேட்ரிக்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 0.2 அதுல நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஓகே, இது பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு அஃபிலியேட் லிங்க் யார் அமைச்சு வந்தாரோ அவருக்கு தான் இந்த பணம் போய் சேரும். ஓகே, அது நம்ம புரியணும். அதுக்கப்புறம் இந்த மேட்ரிக்ஸ் அப்படியே இருக்கும், சரிதானே? இந்த மேட்ரிக்ஸ் வழியாக நம்ம எப்படி பணம் சம்பாதிக்க முடியும், அதுதான் இனிமே நான் பேச போற விஷயம். அப்ப 0.2 பிளஸ் 0.1 எவ்வளவு ஆச்சு? 0.3. 0.3 பிளஸ் 0.05 பிளஸ் 0.025 அரௌண்ட் ரவுண்ட் அபவுட் நீங்க 12,000 ரூபாய் 13,000 ரூபான்னு வைங்க. ஒரு கிட்டத்தட்ட ரவுண்ட் அபவுட் 15,000 ரூபாய். அந்த 15,000 ரூபாய்க்கு ஈக்குவலண்ட் ஆன ஒரு மேட்ரிக்ஸ் தான் நீங்க சேர்ந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க. அப்ப இது பார்க்கும்போது கொஞ்சம் டவுட் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கனால இது ரொம்ப சிம்பிளா நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளா. ஓகே, இது ரொம்ப சிம்பிளான பிளாட்ஃபார்ம். இது சேர்த்து நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஓகே, நீங்க என்ன பண்ணணும்? இந்த X3 பிளாட்ஃபார்ம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படி நீங்க டைரக்டா சொல்லிக் கொடுக்க வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. இதே மாதிரி Zoom கோல் மலையாளத்துல, இங்கிலீஷ்ல, தமிழ்ல எல்லாத்துலயும் நடக்கும்போது அந்த நண்பனை உள்ள உட்கார வைக்கணும். அது எப்படி லோகின் பண்ண வைக்கணும் கூட ஒருவேளை சொல்ல வேண்டியதா இருக்கும். சரி, அதுக்கப்புறம் நீங்க இதுக்குள்ளாடி கிட்டத்தட்ட ஒரு 15,000 ரூபாய்க்கு ஈக்குவலண்ட் ஆனா மேட்ரிக்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும் வைங்க. இது கொஞ்சம் டிஃபரன்ஸ் அந்த பக்கம் இந்த பக்கம் இருக்கும். ஆனா உங்களுக்கு புரியறதுக்காக நான் ரொம்ப சிம்பிளா பேச போறேன், அவ்வளவுதான். அப்படி ஒரு ஃப்ரெண்டு, ஃபர்ஸ்ட் உங்க நண்பன், அவருக்கு இந்த பிசினஸ் ரொம்ப பிடிச்சிருக்காங்க. அவர் 27,000 ரூபாய் போட்டு அவர் எதிர வாங்கிட்டீங்க. அங்க வாங்கினதுக்கு அப்புறம் உங்க அஃபிலியேட் லிங்க் வழியாக உள்ளே வரும். உள்ளே வரும்போது அவரை இங்க வந்துடும். இங்க ஒரு ஃபர்ஸ்ட் டாட் ஏ ஏ ஏ இங்க ஃபில் ஆகும். அவரோட பேரு காமிக்காது, அவருக்கு ஐடி நம்பர் மட்டும் தான் இருக்கும். நீங்க கிளிக் பண்ணா அந்த ஐடி நம்பர் தெரியும். அப்ப இது கிட்டத்தட்ட ஒரு 15,000 ரூபாய் வைங்க. இந்த 15,000 ரூபாய் 100% எதேரியமா உங்களுக்கு உங்க வாலெட்ல டிரான்ஸ்ஃபர் ஆயிட வரும். ஒரே ஒரு ஆள் வரும்போது எவ்வளவு வந்துடும்? கிட்டத்தட்ட 15,000 ரூபாய் உங்க அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். ஓகே, இது கொஞ்சம் அமௌண்ட் டிஃபரன்ஸ் கிட்டத்தட்ட இருக்கும். அது பிரச்சனையாக பார்க்க வேண்டாம். புரிய வைக்கிறதுக்காக ரொம்ப சிம்பிளா பேசுறேங்க, அவ்வளவுதான். ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் முதல் ஒரு ஆள் உள்ள வந்துட்டீங்க. அவருக்கு இந்த எஜுகேஷன் சிஸ்டம் ரொம்ப பிடிச்சது. அவருக்கு லைஃப்ல நிறைய கனவுகள் இருந்தது. அந்த கனவுகள் அச்சீவ் பண்றதுக்காக அவர் உள்ள வந்தாங்க. ஆமா, அப்போ யார் அவருக்கு அஃபிலியேட் லிங்க் அமைச்சு கொடுத்தாரோ அவருக்கு தான் இந்த எதேரியம் மொத்தமா போய் சேரும். கிட்டத்தட்ட ஒரு 0.3 எதேரியம் அப்படி வைங்க. அது கிட்டத்தட்ட 15,000. அந்த 15,000 100% உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்ட் இருந்து வைங்க. அந்த ஃப்ரெண்டோட பேரு பி. அவர் வரும்போது இங்க பி அந்த டாட் இங்க வந்துடும். பி இரண்டாவது பொசிஷன். ஓகே, பி ஃபைன். இதுவும் கம்பெனி எடுத்துட்டு போமா? இல்ல, அப்படி கிடையாது. இதுவும் நமக்கு 100% நம்ம கிட்ட வந்துடும். நம்ம வேலட்ல ஆன் ஸ்பாட் எப்ப டிரான்சாக்ஷன் நடக்குதோ அதே மொமெண்ட்ல நம்ம கிட்ட டிரான்ஸ்ஃபர் வந்துடும். சரி, அப்ப எனக்கு 3 நபர் கிடையாது, எனக்கு இன்னொரு நபரே தெரியும். சி, அவர் என்னோட ஒரு தம்பி மாதிரி. எனக்கு அவரு லைஃப்ல வெற்றிகரமா வாழணும், அது எனக்கு ரொம்ப ஆசை. சரி, அப்புறம் அவரும் நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியும். சி அப்படி ஒரு நபர் உள்ள வைங்க. அந்த சி உள்ள வரும்போது கம்பெனி இங்க ப்ரோக்ராம்ல நீங்க பாருங்க, இந்த சி இங்க வந்துடும். சி மூன்றாவது டவுட் ஃபில் ஆயிடும். இந்த சி ஃபில் ஆகும்போது ஆக்சுவலா இந்த டவுட் மட்டும் நமக்கு கிடைக்காது. இது ரீஇன்வெஸ்ட்மென்ட்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா இதுக்கு எடுத்துட்டு போறதுக்கு யாரும் கிடையாது. நம்ம ஒரு டேபிள் ஒரு 3 சேர் வைங்க. கொஞ்சம் மைண்ட்ல பாருங்க. அந்த 3 சேர் ஃபில் ஆகும்போது அப்புறம் உட்கார்றதுக்கு இடம் கிடையாது இல்ல. அதே மாதிரி இங்க 3 ஃபில் ஆச்சு, அதனால புது மெட்ரிக்ஸ் வாங்கணும். இந்த புது மெட்ரிக்ஸுக்காக இந்த ரீஇன்வெஸ்ட் ஆயிடும். அது ரொம்ப சிம்பிள். யாரு நமக்கு இந்த அஃபிலியேட் லிங்க் அமைச்சு தந்தாரோ உங்க சீனியர் பார்ட்னர், அவருக்கு தான் செஞ்சு சேரும். ஓகே, தேர்ட் சேல் மட்டும் ரொம்ப சிம்பிள். ஓகே, ஒன்றாவது சேல் 100% நம்ம கிட்ட வந்துடும். இரண்டாவது சேலும் நமக்கு 100% வந்துடும். தேர்ட் சேல் மட்டும் நம்ம யார் உங்களுக்கு அஃபிலியேட் லிங்க் அமைச்சு தந்தாரோ அவருக்கு தான் போய் சென்று சேரும். ரொம்ப சிம்பிள். அது இன்னும் ஒரு 4வது இருந்தாலும் ஓகே, அவர் நமக்கு 100%. 5வது சேல் இருந்தாலும் ஓகே, 6வது சேல் மட்டும் எங்க போய் சேரும்? நம்ம அப்ளைனுக்கு போய் சேரும். அப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சேல் 100%, தேர்ட் சேல் கோஸ் டு யுவர் சீனியர் பார்ட்னர்.
fourth and fifth 100%, sixth sale goes to your senior partner. அப்படி ஒவ்வொரு தேர்டோட மல்டிபிள்ஸும் உங்க சீனியர் பார்ட்னருக்கு போய் சேரும். மீதி எல்லாமே 100% நமக்கு இன்கமா மாறிடும். இது ரொம்ப சிம்பிளான பிளாட்ஃபார்ம், X3 அப்படி பிளாட்ஃபார்ம். அப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப இது நான் இன்னும் ஒரு உண்மை சொல்றேன். இது சும்மா இருந்தா எதுவும் கிடைக்காது. இது ஒர்க் இருக்கு. அந்த ஒர்க் செஞ்சாதான் நமக்கு கிடைக்கும். ஓகே, அந்த ஒர்க் என்னது, வீட்ல இருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பிளான் பண்ண மாதிரி நமக்கு பண்ண முடியும். அதனால அது நம்ம கம்ஃபர்ட் சோன்ல இருந்து நம்ம வெயில் இருந்தும் போக வேண்டாம், போன்ல போதும், நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய நம்ம நண்பனுக்கு இந்த இன்ட்ரடியூஸ் பண்ணாதுக்குன்னு ஜூமே போதும். ஓகே, அப்புறம் X3க்கு கீழே இன்னொரு ப்ரோக்ராம் உங்களுக்கு பார்க்க முடியும். அந்த ப்ரோக்ராமோட பேரு X4. இந்த X4 ப்ரோக்ராம் எப்படின்னா, இது 100% பாசிவான இன்கம். 100% பாசிவ் இன்கம். பாசிவ் இன்கம் சொல்லும்போது இது சும்மா இருந்தா கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்காது. அதுக்கு ரீசன் என்ன? இது சும்மா இருந்தா கிடைக்கிற ஒரு சிஸ்டம் கிடையாது. அது ROI பிளான், அது மாதிரி நிறைய பிளான் நீங்க கேள்விப்பட்டிருக்கும். சும்மா ஏதாவது இடத்துல இருந்து காசு கிடைக்குமா? ஒரு சோர்ஸ் இருந்தா தானே கொடுக்க முடியும். அது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தானே. அப்புறம் திருப்பி ஒரு ஆளு சும்மா கிடைக்கும் அப்படி சொல்லும்போது பணம் எல்லாம் போய் போட முடியுமா? முடியாது. அப்படி வரணும் ஆளு அப்படியே சொல்லி அமைச்சு விடுங்க. ROI பிளான், யாராவது ஒரு நண்பன் உங்ககிட்ட நீங்க சும்மாவே இருந்தா போதும் உங்களுக்கு கிடைச்சிடும் அப்படி சொல்லிட்டாங்களா, அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மைண்ட்ல வைங்க. இது எஜுகேட் பண்ணதுனால இந்த பாசிவ் சிஸ்டம் எப்படி ஓபன் பண்ணிருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த ப்ரோக்ராம் நீங்க ரொம்ப ஆக்டிவா இருக்கீங்க. அந்த ஆக்டிவ் ப்ரோக்ராம் வழியாக நீங்க ஒரு இதுவரையும் சம்பாதிச்சிருக்கு. சரி, அப்போ உங்களுக்கு ஒரு அடிஷனலான சப்போர்ட் தரணும். அந்த அடிஷனலான சப்போர்ட் கிடைக்கிறதுக்காக நீங்க செட் பண்ணிருக்கலாம், இல்லைன்னா இந்த ப்ரோக்ராம் செட் பண்ணி போட்டிருக்கு. இதை நீங்க என்ன பண்ணணும், இந்த X4ல கிட்டத்தட்ட 3 ஸ்லோட் தான் நம்ம ஆக்டிவேஷன் பண்ண போறோம். இந்த 3 ஸ்லோட் நம்ம ஆக்டிவேஷன் பண்றதுக்கு 0.1 வேணும், 0.05 வேணும், 0.025 வேணும். இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபாய் அரௌண்ட். 10,000 தேவை இருக்காது, ஆனாலும் ஒரு அரௌண்ட் புரியுதுக்காக 10,000 ரூபாய் நம்ம கிட்ட இருந்தாலே போதும். நம்ம ஏற்கனவே 27,000 ருபீஸ்க்கு எத்தேர் நம்ம வாங்கி வச்சிருக்கோம். இங்க நமக்கு ஒர்க் பண்ண முடியாது. நமக்கு என்ன பண்ண முடியும், ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். இங்க 0.025 என்னது, ரொம்ப சிம்பிளா சொல்லி தரேன். இன்னைக்கு 0.1ன்னா 50,000 ரூபான்னு வாங்கி, இன்னைக்கு எதிர்க்கிற பிரைஸ் அந்த 50,000 10% தான் 0.1. அந்த 0.1 பாதி தான் 0.025. அப்ப அப்படின்னா எவ்வளவு, கிட்டத்தட்ட 3,000 ருபீஸ். அப்ப 0.025 எவ்வளவு வரும், அதோட பாதி. ரொம்ப சிம்பிள். இது 10%, இது அதோட பாதி, இது அதோட பாதி, அதோட பாதி. ஓகே, இதுல வரும்போது 1 2 3 4 5 6 6 டோட் இங்க இருக்கும். முதல் டோட் நமக்கு கிடைக்காது, இரண்டாவது டோட் நமக்கு கிடைக்காது, ஆறாவது டோட் கிடைக்காது. நம்ம போடுறது எவ்வளோ அதோட 3 டைம்ஸ் இங்க ஒரு ஸ்லோட் கம்ப்ளீட் ஆகும்போது நமக்கு கிடைச்சிடும் திருப்பி. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். இங்க ஒர்க் பண்ண வேண்டாம், தேவையில்லை. நீங்க என்ன பண்ணணும், நீங்க இந்த ஸ்லோட்டை பர்ச்சேஸ் பண்ணி போட்டா மட்டும் போதும். இங்க நம்ம பண்ணும்போது நம்ம டீம் மட்டும் கிடையாதுல்ல, நம்ம அப்ளைனோட டீம், அவரு வழியாக ஏதாவது சேல்ஸ் இருந்தா அது எல்லாமே நமக்கு வந்துடும். ஆனா உங்க டீமுக்கு கிடைக்கணும்னா நீங்க ஆக்டிவா ஒர்க் பண்ணாதானே கிடைக்கும். அதனால நீங்க கண்டிப்பா ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணா லைஃப்ல பெரிய மாற்றம் உருவாக்குறதுக்கு இங்க வாய்ப்பு இருக்கு. சரி, இது 50,000 ரூபாய்க்கும் பண்ண முடியும், 75,000 ரூபாய்க்கும் பண்ண முடியும், 1,00,000 ரூபாய்க்கும் பண்ண முடியும். சரிங்க, இதுக்கு கீழே நீங்க போயிட்டீங்கன்னா இது இன்னொரு ப்ரோக்ராம், இட்ஸ் கமிங் சூன். இது எக்ஸ் கோல்டு வரக்கூடிய ஜனவரி 3க்கு லான்ச் ஆயிடும். இங்க கிட்டத்தட்ட இது 100% பாசிவ் இன்கம் ஆகும். நீங்க லாகின் பண்ணுங்க. 3rd இந்த ப்ரோக்ராம் லான்ச் ஆகும்போது இம்மீடியட்டா ஆக்டிவேஷன் பண்ணுங்க. அது ஒரு பெரிய வாய்ப்பு. புதுசா ஒரு ஜீனியாலஜி உருவாகுது, உங்க லைஃப்ல பெரிய மாற்றம் உருவாகும். கிட்டத்தட்ட 4 லெவல் இன்கம் வரதுக்குள்ள பிளான் சான்ஸ் இங்க இருக்குது. இங்க 0.1ல ஆரம்பிக்குது, 0.1 0.2 0.3 அப்படி போயிடும். ஓகே, இது மட்டும் உங்க மைண்ட்ல வச்சிருங்க. சரி, அப்ப நிறைய பேருக்கு இன்னொரு டவுட் கூட இருக்கும். சரி, அப்படின்னா நான் இந்த 0.1 தான் இன்னைக்கு கிட்டத்தட்ட 5,800 6,000 ரூபான்னு வைங்க. இந்த 6,000 ரூபாய் நான் அப்படியே கையில வச்சுட்டீங்கன்னா எனக்கு என்ன ஆகும்? 6,000 ரூபாய் அப்படியே கையில வச்சுட்டீங்கன்னா அது 6,000 ரூபாவா கொஞ்ச நாள் தாண்டும் ஒரு 8,000 10,000 உங்களுக்கு மாறும். சரி, ஆனா இங்க 0.1ல நீங்க கிளிக் பண்ணும்போது இந்த 0.1 தான் இன்னைக்கு 6,000 ரூபாய். அந்த 6,000 வழியாக எவ்வளவு ஏர்ன் பண்ணிருக்குன்னு பாருங்க. கிட்டத்தட்ட 7 இதேரியம். 7 இதேரியம் தான் கிட்டத்தட்ட 3,70,000 ரூபாய். 6,000 ரூபாய் போட்டு 3,00,000 ரூபாய் இந்த மேட்ரிக்ஸ்ல மட்டும் அவர் வாங்கியிருக்கீங்க. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இங்க அவரும் இதே மாதிரி ஒரு இதேரியோ அல்லன்னா 2 இதேரியும் வச்சு அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஆனா அது வழியாக இன்னைக்கு 730 இதேரியம், கிட்டத்தட்ட 3.5 கோடி ரூபாய் இந்த சிஸ்டம் வழியாக, இந்த ப்ரோக்ராம் வழியாக ஏர்ன் பண்ணிருக்கீங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்,
இந்த ப்ரோக்ராம் நீங்க ரொம்ப வெற்றிகரமா மாறணும்னா, நீங்க ஒரு பெரிய வெற்றிகரமா உங்க சக்சஸ்ஃபுல்லா உங்க கனவுகள் எல்லாம் அடையணும்னா, சக்சஸ்ஃபுல்லா அச்சீவ் பண்ணணும்னா, ஒரே ஒரு விஷயம் மட்டும். உங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள என்ன பண்ணணும்? கண்டிப்பா இந்த ப்ரோகிராமுக்குள்ளாடி உட்கார வைங்க. இதே மாதிரி எஜுகேஷன் சிஸ்டம் கண்டிப்பா எல்லா நாளும் 8 மணிக்கு ஓடும். அந்த ப்ரோகிராம் டெக்னாலஜி பயன்படுத்துங்க. டெக்னாலஜி பயன்படுத்தா மட்டும் தான் லைஃப்ல பெரிய மாற்றம் உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இன்னைக்கு இந்த ப்ரோகிராம் இந்த பெரிய வாய்ப்பு எனக்கு தந்த எல்லாருக்குமே நன்றி சொல்லி தேங்க்யூங் ஆல். உங்க லைஃப்ல பெரிய ஒரு மாற்றம் கண்டிப்பா ஃபோர்சேஜ் வழியாக வந்துடும். தேங்க்யூ தேங்க்யூ சோ மச். ரெமா மேடம். Thank you, Kevin sir. Thank you very much. It was an excellent presentation. எல்லாருக்கும் புரியும்படியா நல்ல சிம்பிளா நீங்க பிரசன்ட் பண்ணீங்க. Thank you very much. இப்படி எல்லாம் உள்ள ஏர்னிங்ஸ் நம்மளாலையும் ஏர்ன் பண்ண முடியுமா? கண்டிப்பா உங்க ஒவ்வொருத்தரோட மனதிலையும் இந்த கேள்விதான் இருக்கும். கண்டிப்பா முடியும். அந்த கேள்விக்கு பதிலா நம்மள மாதிரி சாதாரணமா இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி சிறிய கால அளவிலேயே மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ்ல வந்து சேர்ந்த கிரேட் லீடர்ஸ் இந்த ஃபோர்சேஜ் ப்ரோக்ராம்ல